அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே, நரசிம்மன் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத்தே விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம். தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டிற்கும் இறைவா போற்றி. முதல் விஷயம், நேற்று அந்த காவி ஒரு டவல் போட்டுட்டு நான் பேசினேன். நிறைய பேர் இந்த காஸ்டியூம் நல்லா இருந்ததுன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை இருக்குது. அதாவது என்னென்னா ஒரு கல்யாணத்துக்கு அப்படின்னு போகிறதுக்காக நான் ரெடியாக இருந்தேன். அது நான் பொதுவாக நான் அந்த மாதிரி திருமணத்துக்குலாம் போகும்போது அந்த திருமண மண்டபத்துக்கு முன்னாடி ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் முன்னாடி தான் ஷர்ட் மாற்றுவேன். அது வரைக்கும் நான் ஏதாவது டிஷர்ட்டை போட்டு போயிடுவேன். ஸோ நான் அந்த ஷர்ட்டை போட்டேன்னா மறுபடியும் ஹேங்கரில் போகணும், அதை தொங்க விட்டு போகணும் அப்படின்றதுக்காக, அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஏற்கனவே இருந்த சட்டையை போட்டுட்டு நான் ப்ரோக்ராம் பண்ணேன். அதில் என்னென்னா போட்டு பண்ணேன்னா, நேற்றும் அதே சட்டை இன்றைக்கும் அதே சட்டை, கன்ஃபியூஷன் வரக்கூடாதுன்றதுக்காக அந்த ஷாலில் போற்றினேன். மற்றபடி நமக்கும் அந்த காவிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அந்த காவி ஷாலுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அது நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. பட்டு இதுவான எனக்கு இந்த ஷால் இந்த நல்லா இருக்குன்ற விஷயம் அதனால் கிடைக்குதுன்னா அது வேணாம். ஜஸ்ட்டு ஒரு ஷேரிங் ஆஃப் தாட் தான். ரெண்டாவது விஷயம், அதுக்கு பின்னாடி இன்னொரு கதை என்னென்னா, வேறு ஒரு சட்டையை எடுத்து போட்டு எங்கள் வீட்லேயே ஹேங்கரில் போட்டு வரலாம். அது ஏன் நான் பண்ணலன்னா, அது ஒரு 20 ரூபா தேண்டோம். என்ன சொல்கிறீங்க, நீ இவ்வளோ கஞ்ச பயலாம் அப்படின்னா, நான் கஞ்ச பயலான்றது உங்களோட பார்வையை பொறுத்தது. எங்கே செலவு பண்ணணும், இன்னும் 1000 ரூபா செலவு பண்ணுறதுல 10,000 ரூபா செலவு பண்ணக்கூடிய ஆள். எங்கே சிக்கனமாக இருக்கணுமோ அது அந்தளவுக்கு சிக்கனமாக இருப்பேன். அது என் கூட நிறைய பேர் ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்களும் தெரியும் நான் எப்படி சில பொருட்களை யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நீங்கள் கஞ்சனா வச்சுங்க. பட் என் பார்வையில் ஒரு 20 ரூபா நான் சேவ் பண்ணேன். சொக்கலிங்க அது இன்னொருத்தருக்கு லாபம் தானே, ஒரு ரிசிக்கார நல்லா இருப்பானே, அந்த கணக்கு நீங்கள் பார்க்காதீங்க. அந்த 20 ரூபா நான் இன்னொருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம், இன்னொருத்தருக்கு ஏதோ செலவு பண்ணலாம். சொக்கலிங்கம் அப்படின்னா நீ எல்லாத்தையும் வாங்கி பண்ணுற, அந்த மாடை வாங்கி கொடு, காடை வாங்கி கொடுன்ற, நீ என்ன தான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால், பண்ணுறது நான், யாருக்கு போகுதுன்றது அவங்களுக்கு தெரியாது, அதுக்கு யார் காரணன்றது அவங்களுக்கு தெரியாது. ஆனால் கடவுளுக்கு தெரியும்ல. இப்போ நான் மனசார சொல்கிறேன், நான் ஆண்டாள் பொதுவாக சொல்கிறேன், நான் மிகப்பெரிய அளவில் நல்ல விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு வார்த்தை ஒரு சொல் என்னுடைய பேர் வராமல், இது சத்தியமான உண்மை. அதனால் உங்களுக்கு இந்த சந்தேகம் இருக்க வேண்டாம். ரெண்டாவது நீங்களும் கொடுங்க, என்கிட்ட இல்லை, யார்கிட்ட வேணால் யாரை வேணால் தேர்ந்தெடுத்து கொடுக்குன்ற விஷயத்தை கையில் எடுங்க. இல்லாதவங்களுக்கு கொடுங்க, இயன்றது கொடுப்போம் இல்லாதவருக்கு, அவ்வளோதான். ரெண்டாவது விஷயம் இந்த ஸ்கூல் பில்டிங்ஸ் பார்த்திங்கன்னா, நிறைய ஸ்கூல்ஸில் இன்றைக்கி கூட சென்னையில் ஒரு ஸ்கூலில் தாண்டி போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. பிஎஸ் சீனியர் செகண்டரி ஸ்கூல்னு சொல்லி மயிலாப்பூரில். ஆனால் எப்போ கட்டின ஸ்கூல்னு தெரில. நான் அந்த வழியாக தான் போயிருக்கேன். ஆனால் இன்றைக்கி தான் அந்த ஸ்கூலோட பில்டிங்கை பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு 12 வயசுலேருந்து 11-12 வயசுலேருந்து அந்த ஸ்கூல் வழியாக தான் நான் போகிறேன். எங்கள் ஸ்கூலுக்கு நான் போவோம். பட் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் அந்த ஸ்கூலை ஆஸ் அ பில்டிங் நான் பார்த்தேன். இப்போ கவர்மெண்ட்டு அரசாங்கம் நிச்சயமாக இந்த மாதிரி ஸ்கூல் பில்டிங்ஸில் கவனம் வச்சுக்கணும். இது ஓல்டு பில்டிங்னால் இடிக்கணும். அது இல்லாமல் அதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் பேக்கப் இருந்தது, நம்ம விட்டு கொடுக்கலாம் அப்படின்னா, அது பிள்ளைங்களோட உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம், கவனம் இருக்கணும். ரெண்டாவது விஷயம், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சென்னையில் போரூர் பக்கத்தில் கொலப்பாக்கம்னு ஒரு பஞ்சாயத்து இருக்குது. போரூருக்கு அப்புறம் மௌலிவாக்கம், அதாவது ஒரு 10 மாடி கட்டடம் இடித்தாங்க இல்லையா, இடிஞ்சு 100 பேர் செத்து போனா இல்லையா, அந்த ஊர் பேர் மௌலிவாக்கம். அதுக்கு அடுத்தது கொலப்பாக்கம். அந்த கொலப்பாக்கத்தில் பொன் வித்யாசிரம் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் இருக்குது. எனக்கு நல்லா தெரியும். எனக்கு 2010 நடந்த விஷயம் இது. அந்த ஸ்கூலுக்கு G+1 தான் அப்ரூவல். ஆனால் அவங்க கட்டியிருக்கிறது G+3. அந்த ஸ்கூல் நீங்கள் சர்டிஃபிகேட்டை இது முதல் தப்பு. அந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் 2 தப்பு இருக்குது. நமக்கு 2வது தப்பு எனக்கு தேவையில்லாத விஷயம். எதுக்கு போய் அவன் போட நான் மண்ணாலே போட்டுட்டேன். விஷயம் என்னென்னா, G+1 வாங்கிட்டு 3 ஃப்ளோர் கட்டியிருக்காங்க. அது ஸ்டெபிலிட்டிலாம் நமக்கு தெரியாது. நாளைக்கு ஏதாவது ஒரு குழந்தை விழுந்து இறந்தது அப்படின்னா பணத்தை கொடுத்து சரி கட்டுற விஷயமா இருக்கக்கூடாது. ரெண்டாவது, அந்த பில்டிங் ஏதாவது கொலாப்ஸ் ஆச்சுன்னா யார் ஆன்சர் பண்ணுறது, அதுக்கெலாம் ஒரு மெக்கானிசமே இல்லை. நினச்சவன் ஒரு G+1 வாங்கிட்டு 4 மாடி கட்டிக்கலாம், 10 மாடி கட்டிக்கலான்னா, உள்ளாட்சி தலைவருக்கு பணத்தை கொடுத்துடலாம் அப்படின்னா, நம்ம இது பிள்ளைங்க உயிர் சம்மந்தப்பட்டதுன்றது யாருமே கவனிக்கலை.
அந்த இப்போ கூட எவ்வளோ இது இப்போ கடலூரில் 2 குழந்தை செத்து போய் 3 குழந்தை செத்து போச்சு ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டில். ஒரு குழந்தை வந்து நடக்க முடியாமல் நடந்து விழுப்புரத்தில் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போச்சு. குழந்தைகளோட மரணம் ரொம்ப வலியை கொடுக்கக்கூடியது. நான்லாம் வாழ்ந்துட்டேன். எனக்கு வந்து மரணம் வந்ததுன்னா ஓகே லெட்டஸ் டேக் இட், அப்படி தான் முடிஞ்சுது. ஆனால் அந்த குழந்தைங்க லைஃபே பார்க்கல. இப்போ இதை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் இதே போல் 4 மணி கட்டுவாங்க, லிஃப்ட் இல்லாமல் இருக்கும், பசங்களை சாப்பிட்டு நடக்க வைப்பாங்க, மறுபடியும் கேட்டை திறந்து வண்டி விடுவாங்க, 4 பேர் செத்து போவான், டிரைவர் மட்டும் தப்பிச்சிருவான். இது அன்னைக்கு மட்டும் பேசு பொருளாக இருக்கும். பாயிண்ட் என்னென்னா, ஒரு மந்திரியோட பையன் செத்து போயிருந்தான், மந்திரியோட மச்சான் பையன் செத்து போயிருந்தான், மந்திரியோட தங்கச்சி செத்து போயிருந்தான், அவங்க பிள்ளைங்க செத்து போயிருந்தாங்க, முதலமைச்சர் பிரதம மந்திரி அப்படின்னா உடனே மிஷினரி வேலை பார்க்கணும். இங்கே எல்லாம் வந்து காசுக்கு வாங்கிட்டு ஓட்டு போகிற நாயங்கள் தானே அப்படின்ற ஒரு எண்ணம் இந்த அரசியல்வாதிகிட்ட இருக்குது. அதை மாற்றணும். அது மாறும், ஒரு நாள் மாறும். அடுத்ததாக அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, சில ஸ்கூல்ஸில் பார்த்திங்கன்னா சிபிஎஸ்சி ஸ்கூலில் 2-3 பிரான்ச் வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த 2வது பிரான்ச் 3வது பிரான்ச் வச்சுக்கிறதுக்கு டெக்னிக்கலாக வந்து சிபிஎஸ்சியில் அப்ரூவல் வாங்கினாங்களாம் வாங்கியிருக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் போய் ஸ்கூல் சர்டிஃபிகேட் கேட்டிங்கன்னா அவங்க எது மெயின் ஸ்கூலோ அந்த ஸ்கூல் அட்ரஸ் போட்டு தான் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இது என்ன வகையான திருட்டுத்தனன்றது எனக்கு தெரியல. நான் சொல்கிறது பொய்னா சொக்கலிங்க, நீ சொல்கிறது பொய்ன்னு சொல்லுங்கள். இது எனக்கு நான் இந்த ஸ்கூல்லையும் சொல்லி அவங்களோட பழப்பில் மண்ணள்ளி போட விரும்பல. பட் இது நிறைய ஸ்கூலில் இந்த தவறு நடந்துகிட்ருக்கு. அது என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட இது முழுக்க ரீசர்ச் தான் எல்லாமே. இப்போ தேவாங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் தேவாங்கன்றது வந்து ஒரு ஏதோ ஒரு டுபாக்கூர் விலங்குன்னு நினச்சிட்ருப்போம். அது எப்போ வந்து உட்காந்தாலும் அது மேற்கு திசையை பார்த்தா உட்காரும். அப்போது அந்த காலத்தில் வந்து தேவாங்க உட்காருது மேற்கு திசை, அப்போ உட்கார்றது அது எந்த திசையை நோக்கி உட்காருதோ, இப்போ இப்படி உட்காந்துருக்குன்னா அந்த மூக்கு எந்த நோக்கி நீட்டி இருக்கோ அந்த திசை மேற்குன்னு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும். அப்போ கிழக்கு எது, வடக்கு எது, தெற்கு எதுன்னு கண்டுபிடிச்சலாம். ஒரு திசை தெரிஞ்சுன்னா மற்ற 3 கண்டுபிடிச்சலாம் இல்லையா? அதுபோல் நம்ம வந்து ஒரே பார்வை தான், ஒரே கோணம் தான். அதனால் அவனுக்கும் பயப்படலை, எதுக்கும் பயப்படலை. இப்படி தான் போனோம், அவ்வளோதான் முடிஞ்சுது. இதில் வந்து நீ இந்த கட்சிக்கு எதிரி அந்த கட்சிக்கு இதெல்லாம் கிடையாது. நான் அரசியலே பேசலை. முழுக்க பொதுமக்கள் உயிர் சம்மந்தப்பட்டது, பொதுமக்கள் சம்மந்தப்பட்டது, குழந்தைகள் உயிர் சம்மந்தப்பட்டதுக்காக இதை நான் பதிய வைக்கிறேன். இன்னும் 2 விஷயம் வந்து இது போல் ட்ராவல் பண்ணுறதுனால நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்ல ஆசைப்பட்றேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான ஒரு மீட்டிங் நடந்தது. அந்த மீட்டிங்கில் ஒரு கருத்து பேசப்பட்டது. இது பொதுவான விஷயம். எனக்கு என்னென்னா, அந்த மீட்டிங்கில் யார் இருந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வெளியில் வருமா வராதுன்னா, நான் எப்படி சிந்திக்கக்கூடியவன் அப்படின்னு சொன்னால், எனக்கு மட்டும் தெரிஞ்ச ரகசியம், எனக்கு தெரிஞ்ச ஒரு ரகசியத்தை நான் வந்து ராமசாமி, ஸ்ரீதர், குப்புசாமி, ரமேஷ் அப்படின்னு யாரோ ஒரே ஒருத்தருக்கு சொன்னால் கூட நான் என்ன நினச்சிப்பேன்னா, சொக்கலிங்கம், ரகசியம் என்பது உனக்குள்ளே இருக்கணும். அந்த ரகசியத்தை நீயே காப்பாற்ற முடியாத போது, காப்பாற்ற இயலாத போது இங்கே சொல்கிறவன் எப்படி காப்பாற்றுவான்றதில் நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். கடந்து வந்த பாதையை வாங்கின அடி அது போல். அப்போது எனக்கு வந்து ஒரு நண்பரை பற்றி பேசப்பட்டது. அந்த நண்பர் வந்து அது ஒரு சாதாரண நான் பொலிட்டிக்கல் மீட்டிங், இது முழுக்க பர்சனலைஸ் மீட்டிங். அதில் வந்து ஒரு நண்பரை பற்றி பேசப்பட்டது. அப்போ நண்பர் அந்த இடத்துல பேசும்போது யாரை பற்றி பேசுகிறாங்களோ அவர் எனக்கும் மிக நெருக்கமான நண்பர். நான் நினச்சேன், இந்த மாதிரி பேசின விஷயம் அவர் காதுக்கு போயிருக்குன்னு நினச்சேன். இன்றைக்கி அவரை பார்க்குறேன், ஆமாம் அப்படின்ட்டார். அவர் ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட்டே இதுதான் எனக்கு ஆரம்பிக்கிறார். அவர் கூப்பிட்டாரு, இதான் சொன்னார், சொக்கலிங்கம் என்ன உங்கள் கருத்து என்ன அப்படின்னு கேட்டார். அப்படியே தூக்கி வாரி போட்டது. பரவாயில்ல, நம்ம சரியான திசையில் பயணப்படுவதனால யார் என்ன பண்ணுவாங்க, என்ன நடக்கும் அப்படின்றது யூகிக்க முடிகின்றது. ஆண்டாளுக்கு இந்த அறிவை கொடுத்த ஆண்டாளுக்கு என் மனமார்ந்த நன்றி. 2வது விஷயம் வந்து, சமீபத்தில் ஒரு என் நண்பர் ஒருவருக்கு நடந்த விஷயம். இதில் நீங்கள் தான் தீர்ப்பு சொல்லணும். அவர் வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர். அவர் மாமனாரை பார்க்குறார். அவருடைய மாமனார்கிட்ட சொல்கிறார், இந்த மாதிரி அந்த மாமனாருக்கு வந்து 5 பிள்ளைகள். அதில் மூத்த பொண்ணுக்கு வந்து குழந்தை பிறக்குது. அந்த மாமனாருடைய மூத்த பொண்ணும் சொல்லலை, மாமனாருடைய மூத்த பொண்ணோட புருஷனும் சொல்லலை, அந்த பொண்ணும் சொல்லலை, பொண்ணோட புருஷனும் சொல்லலை. அந்த பிறந்த குழந்தையும் வாய் திறந்து நான் பிறந்திருக்கேன்னு சொல்லிட்டு என் நண்பருக்கு சொல்லலை. என் நண்பர் வந்து உடனே அவங்க மாமனார்கிட்ட கேட்குறாரு, மாமா அது மாதிரி அவங்க யாருமே சொல்லலை, நான் போய் அந்த குழந்தைய பார்க்குறது முறையாக இருக்குமான்னு.
குற்றம் பார்க்கல சுற்றம் இல்லை. நம்ம வந்து பொம்பளை பிள்ளையை பெற்று போட்டிருக்கோம். அதெல்லாம் 4 பேர் அப்படி தான் இருப்பாங்க. நம்ம போய் நம்ம பண்ணுற வேலையை பார்ப்போம் அப்படின்னு அவர் ஒரு பதில் சொல்லிட்டாரான். அவன் என்கிட்ட கேட்டான், இவர் வந்து இவருக்கு நேரடியாக எங்கள் மாமனாருக்கு வந்து அவங்கள சொல்லாதனால, அவங்க பொண்ணு தான் சொன்னாங்க, அவங்க வீட்டு மாப்பிள்ளை சொல்லாதனால அவர் அவங்க வீட்டுக்கு போக மாட்டேன்னு இருக்காரு. அப்போ இவருக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமான உலகம் இப்படி தான். நீ மட்டும்தான் தேவாங்க மாதிரி இருந்துக்கணும், மேற்கு பார்த்து உட்காந்துக்கணும், மற்றவெல்லாம் கிழக்கு வடக்கு தெற்கு பார்த்து உட்காந்துருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட சொன்னேன். இது வந்து என் ஓவரால் சென்ஸ் வந்து இது எல்லாருக்குமே இது அப்ளிகபிள். என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு பதில் என்னென்னா, சாவோ பிறப்போ அங்கே மதிக்கலைன்னா கூட நம்ம போய் பண்ணிட்டு வந்துடணும். நம்ம முறையாக பண்ணுறத பண்ணிட்டு வந்துடணும். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, அதுக்கு மேலே கொஞ்சம் மதியாதார் வாசல் மிதியாமை கோடி வரும் அப்படின்ற ஒரு வாசகத்தை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஃப்யூச்சரில் நீங்கள் அதை கோபமாக ஒரு செயலாக வெளிப்படுத்த வேண்டாம். நாயோடைய பழக்கம் அது வந்து சோறு போட்டோம்னா இருந்தால் கூட அது வெறி வரும்போது கடிக்க தான் செய்யும். நம்ம வந்து நம்ம நாய் இல்லை, நம்ம மனிதன். நாய் எப்படியாவது இருந்துட்டு போட்டோம், நாம இருப்போமே, நாம் எதுக்கு அடுத்தவனுக்காக மாறணும்? ஸோ அதனால் அவங்க நண்பருக்கு சொன்னது, அவங்க மாமனார் எப்படியாவது போட்டோம், அவங்க மாமனார் சொந்தக்காரன் எப்படியாவது போட்டோம், நீ உனக்கு அந்த இடத்துல மதிப்பு இல்லைனா கூட, உனக்கு சொல்ல பண்ணலாம் கூட, நீ அவர் சொன்னது ஒரு விதத்தில் கரெக்டு, நீ செய்ய வேண்டியதை செஞ்சுட்ட, தட் ஹோல்ஸ் குட் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னேன். நீங்களும் வந்து இது போன்ற இடங்களில் வீம்பு பிடிக்காமல் அந்த இடத்த கடந்து போயிடுங்க. அதுக்கான சூழல் ஏற்படும், கடந்துட்டிங்கன்னா நல்லது. அப்புறம் வந்து இன்னொரு பொதுவான விஷயம் வந்து, ஒரு வருடத்திற்கு ஒரு மனிதன் சராசரியாக 65 கிலோவிலிருந்து 90 கிலோ வரைக்கும் சாப்பாடை வேஸ்ட் பண்ணுறாங்க. அது நான் இன்றைக்கி வந்து கண்கூடாக காலை ஒரு மேரேஜுக்கு போயிருந்தேன். ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஒரு மேரேஜ். என்னோடய டீம்மேட்டோடைய பையனுக்கு ஃபுட்டு நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. ஆனால் என்னென்னா, அவங்க கேட்காம வச்சுட்டு போய்ட்றாங்க. அவனுக்கு சுகர் பேஷண்ட் ஸ்வீட் எடுக்கல, வச்ச ஸ்வீட்டை யாரும் எடுக்க போல இடையில இருந்து, அது வேஸ்ட்டு. எல்லாருக்கும் ஒரு தண்ணி பாட்டில், அவன் பாதி குடிச்சிட்டு பாதி அவன் பெரிய எல்லாருமே அப்பாட்டக்க நினைப்பு, அந்த தண்ணி பாட்டில் எடுக்கிறதில்ல. சிலருக்கு காரம் பிடிக்கல, சிலருக்கு சட்னி பிடிக்கல, சிலருக்கு வந்து ஜிலேபி பிடிக்கல, சிலருக்கு வந்து வடகரி பிடிக்கல, எல்லாமே வேஸ்ட் தான். அப்போ அந்த கல்யாண வீடுகள்லாம் சேர்ந்தோன்னா 170 கிலோ வேஸ்ட் ஆகும். ஒரு சராசரியாக ஒரு மனிதன் 50 கல்யாணத்துக்கு ஒரு வருஷத்துக்கு போகிறான்னா, அப்போ இந்த கதை எல்லா இடத்துலையும் பொருந்தும். யோசிச்சு பாருங்கள், ஒரு 130 கோடி மக்கள் தொகை உள்ள ஒரு ஊரில், ஒரு நாட்டில் ஒரு மனிதன் வந்து கல்யாண வீடெல்லாம் கணக்கில் சேர்க்காமல் 65 கிலோ மினிமம் 70 கிலோ வேஸ்ட் பண்ணுறான்னா எவ்வளோ பெரிய தப்பை நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நாம் கொஞ்சம் சுதாரணமாக இருக்கணும். எவனாவது எப்படியாவது போட்டு எக்கெடுக்கட்டாவது போட்டோம். நீங்களும் நானும் உணவை வேஸ்ட் பண்ணக்கூடாது. இன்றையில் இருந்தாவது அந்த முடிவை நம்ம தெளிவாக எடுப்போம். இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் நம்ம பார்க்க போகிறோம். சமீபத்தில் 2 நாளில் ஒரு ஊருக்கு போயிருந்தனால அங்கே சிலரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ என் நெருக்கமான உறவினர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், என்ன சொன்னார்னா, 1000 ரூபாய் வந்து வாங்குறதாங்க, இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அந்த 1000 ரூபாய் கொடுக்குறது வந்து அயோக்கியத்தனத்தின் உச்சக்கட்டம். கேட்டால் ஏழைகளுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏழைகளுக்கு கொடுத்தா மகிழ்ச்சி, பணக்காரனுக்கு எது கொடுக்கணும்னு கேட்குறேன். பையன் லண்டனில் இருப்பான், அமெரிக்காவில் இருப்பான், ஜப்பானில் இருப்பான், லட்சமாக கோடி கோடியாக வந்து சொத்துக்கள் இருக்கும், பெரிய மாடி வீடுகள் இருக்கும், எதுக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும்? நீங்கள் நல்லது பண்ண, இதெல்லாம் எதுவுமே கொடுக்காம நல்லது பண்ணிங்கன்னா மக்கள் ஓட்டு போட போகிறான். பிஜு பட்நாயக் வந்து ஒரு உதாரணமாக நம்ம சொல்லலாம். மற்ற ஊர்லாம் வந்து நான் வந்து எந்த ஊரையுமே நான் உதாரணமாக சொல்ல மாட்டேன். குஜராத்தையோ தெலுங்கானாவையோ ஆந்திராவையோ நான் உதாரணமாக சொல்ல மாட்டேன். ஏன்னா தெலுங்கானா தான் ஃபஸ்ட் எலெக்ஷனு. எனக்கு தெரிஞ்சு நல்லது பண்ணி மறுபடியும் ரீஎலெக்ட் ஆனது வந்து ஒரே ஒரு ஆள், பிஜு பட்நாயக் தான். அப்போ நல்லது பண்ணுங்களா, மக்கள் ஓட்டு போட போகிறாங்க. இந்த 1000 ரூபாய் வந்து வாங்கிறது பார்த்திங்கன்னா எல்லாம் போய் சொல்லி, இல்லை வந்து ஓட்டுக்காக அந்த அரசியல்வாதிகளை இவங்க கையில் எடுக்கணுக்காக தேவையில்லாதவங்களாம் அந்த 1000 ரூபாய் கொடுத்து மக்களோட வரிப்பணத்தை விரயம் பண்ணிட்டுருக்காங்க. அது பெரிய வைத்தறிச்சல். நான் சொல்கிறேன், நீங்கள் இருக்கப்பட்டவர்கள் அரசாங்கம் கொடுக்குது அப்படின்றதுக்காக நம்ம வாங்க முடியுமா? உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், நாளைக்கு இதே அரசாங்கம் யாரோ ஒருத்தர், எனக்கு தெரிஞ்சு 2 பேர் தான், ஒன்று திமுக இல்லை அதிமுக, இதில் யாரோ ஒருத்தர் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் இன்றைக்கும் ஒருத்தர் ஒரு பெரிய டாப் பொலிட்டிஷியன்ட்ட, ஒரு கிரேட்டஸ்ட் பார்ட்டி கிரேட்டஸ்ட் லீடர் அவர்கிட்ட சொன்னேன், 200 சீட்டு டிஎம்கே ஜெயிப்பாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அவர் வந்து சொல்லிட்டு, இல்லை சொக்கலிங்க, இவர் ராங்கு,
இப்படி இருக்குது, எழுச்சி இப்படி இருக்குது, அப்படி இருக்குன்னு சொன்னார். நான் அதுக்கு சில உதாரணங்கள் நான் சொன்னேன். அவர் அதை ஏற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அவர் நான் ஷார்ப்பானவன், நான் கொஞ்சம் பொலிட்டிக்கல் நாலேஜ் ஜாஸ்தி அப்படின்றது தெரியும், யோசிப்பார். அது இருக்கட்டும். இவங்க 2 பேரில் யாரோ வரப்போகிறாங்க. இவங்க 2 பேர் இதில் ஏதாவது மாற்றத்தை கொண்டு வர போகிறாங்களா? நிச்சயமாக பண்ண போகிறதில்ல. அப்போது யோசிச்சு பாருங்கள், மறுபடியும் அந்த கடன்னு, அந்த பேர்டன்னு, தமிழ்நாடு சிஸ்டம் அப்படியே வீக் ஆகிட்டே இருக்கும். ரொம்ப ஸ்ட்ராங்கு. நம்ம உண்மையிலே சொல்கிறேன், நம்மளை மாதிரி எஜுகேஷன் வேறு எந்த ஸ்டேட்லையுமே கிடையாது. நம்மளை மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேறு எந்த ஸ்டேட்லையுமே கிடையாது. எல்லாம் காமராஜரை துவங்கி வச்சது ஏதோ கருணாநிதியோ எம்ஜிஆரோ தெரிஞ்சோ தெரியாமலோ அதிகாரிகள் பேச்சு கேட்டு நல்லபடியாக பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் அந்த சீரழிவுன்றது எனக்கு தெரிஞ்சு ஆரம்பமானது. நான் சொல்கிறது 1891 வரைக்கும் ஓகே. அந்த எண்ணிக்கை நான் கேஸ்ட் பேஸ்டு, ரிலீஜன் பேஸ்டு அப்படின்னு பாலிடிக்ஸ் கையில் எடுத்தாங்களோ, தமிழ்நாடுக்கு அப்புறம் தான் டவுன் ட்ரெண்ட் ஆரம்பிச்சிது. ஸோ இங்கே என்னென்னா, இந்த மாதிரி பொலிட்டிக்கல் பார்ட்டி திரும்ப 1000 ரூபாய் கொடுக்கும்போது பணக்காரங்கள் அதை என்ஜாய் பண்ணுறாங்க. அது ஏன் பணம் அப்படின்னு சொல்லி என்ஜாய் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அவங்க எல்லாருமே பணத்துக்கு சிரமப்படுவாங்க. இது நல்ல பழக்கம் இல்லை. ஸோ நான் உங்களுக்கு சொல்கிறது, உங்களுக்கு 1000 ரூபாய் பெருசு அப்படின்னு நினச்சா நீங்கள் வாங்கிக்கிங்க. ஆனால் அது இன்னொருத்தனுடைய வேர்வை, இன்னொருத்தனுடைய சங்கடப்பட்ட பணம். இன்றைக்கி அந்த இப்போ நான் சொன்னக்கூடிய 2 கட்சியில் ஏதோ ஒரு கட்சி ஆட்சி அமைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். நாளைக்கு சாராயம் வீட்டுக்கே இலவசமாக கொடுப்போம், பீர் கொடுக்குறோம், விஸ்கி கொடுக்குறோம், பிராந்தி கொடுக்குறோம், ரம் கொடுக்குறோம், ஓட்கா கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால், ஜின் கொடுக்குறோன்னா, டக்கிலா கொடுக்குறோன்னா வாங்கி குடிப்போமா? நம்ம மக்கள் சொல்ல முடியாது, குடித்தாலும் குடிப்பாங்க. ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா, அது போல் எதை கொடுத்தாலும் வாங்கிப்போம், எதை கொடுத்தாலும் குடிப்போம், எதை கொடுத்தாலும் சாப்பிடுன்ற ஒரு எண்ணத்தை அந்த அரசியல்வாதிகள் நம்ம மேலே விதைச்சிட்டாங்க. இன்ஃபேக்ட் அது எங்கே போய் முடிய போதும் நம்மளை கம்ப்ளீட்டாக புதைக்கிறதுக்கு தான் அது யூஸ் ஆகும். ஸோ கொஞ்சம் மாற்றி சிந்திக்கணும். இது போன்ற விஷயங்களை நீங்கள் ஈடுபடாதீர்கள். ஒரு கால் நீங்கள் யாராவது 1000 ரூபாய் பணம் வாங்கினீங்கன்னா தயவுசெய்து வேண்டான்னு எழுதி கொடுங்க. உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க, உங்கள் மேல் வீட்டுக்காரங்க, உங்கள் வாடகை இருக்கவன், உங்கள் சொந்தக்காரங்க நம்மளை முட்டான்னு சொல்லுவான், லூசு பையன்னு சொல்லுவான். சொல்லிட்டு போட்டுமே, நம்ம அவன் பார்வைக்கு முட்டாளாக இருக்கும். நம்ம ஒரு நல்ல சிறந்த குடிமகனாக இந்த தேசத்துக்காக அது வேணான்னு சொன்னதில் நம்ம பெருமைப்படுவோம். மாறும், நிச்சயமாக இதெல்லாம் மாறும். ஸோ இதை ஒட்டி தான் இன்றைக்கி பேச்சு நடந்தது. நான் பேசினப்போ, என்னோடய உறவினர்கிட்ட பேசினப்போ, அப்போ எனக்கு எங்கள் கம்யூனிட்டியில் ஒருத்தர் உண்டு. அவர் இந்த விருதாச்சலம் பக்கம் அவருக்கு சொந்த ஊர் பெண்ணாடம், அந்த விருதாச்சலம் பக்கம் ராதா இன்ஜினியரிங் ஒர்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நிறுவனம் வச்சுருக்காங்க. அவர் பொதுவாகவே யார் போய் கேட்டாலும் நல்லா ஹெல்ப் பண்ணக்கூடிய ஆள், நல்லா சம்பாதிக்கிறாங்க, நல்லா செலவு பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர். நேர்மையான, அதாவது மக்களுக்கு கொடுக்க வேண்டியதில் ஒரு நேர்மையை கடைபிடித்து அந்த செலவு பண்ணுறாங்க. அவர் அவருடைய அறக்கட்டளை மூலமாக கஷ்டப்படுற பிள்ளைகளுக்கு உதவித்தொகை, கல்வி உதவித்தொகைன்னு கொடுப்பாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா எங்கள் ஆட்கள் ஒருத்தன் ஒரு தலைவராக இருந்தவன் ஒரு இதுக்கு 500 ரூபாய் கொடுக்கறது, 10,000 50,000 ஒருத்தர் கொடுக்க போகிறாரு. ஒரு ஆளுக்கு 500 ரூபாய் 1000 ரூபான்னு அந்த தலைவராக இருந்தவன் வாங்கியிருக்கான். அவன் குடும்பம் உருப்படுமா? கொடுக்கறது யாரோ உழைச்சி கொடுக்குறான். இவன் நடுவில் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு தனிப்பட்ட முறையில் அந்த பணத்தை எனக்கு கொடுக்கணும், நான் போகணும் வரணும், செலவு அவரை போய் பார்க்கணும் அப்படி சொல்லி, நான் சொல்கிறது ஒரு ஆள் 2 ஆளுக்குல ஆயிரக்கணக்கான பேருக்கு வருஷம் அவர் பண்ணிகிட்ருக்காரு. வெளியில் தெரியாது. நம்ம அது கூட ஒழிஞ்சு போதுன்னு விட்டுடலாம். அதுலேயும் வசதியானவர்கள் அந்த பணத்தை பெறுகின்றார்கள். அதுலேயும் வசதியானவர்கள் அந்த பணத்தை பெறுறாங்க. பார்த்திங்கன்னா நல்ல வெல் ஆஃப், நல்ல வீடு, நல்ல வருமானம், நல்ல வெல் செட்டில்டு பீப்புளாக இருக்காங்க. ஆனால் அவங்க குழந்தைக்கு படிக்க பணம் இல்லை அப்படின்னு சொல்லி வாங்குறாங்க. அப்போது இதில் 2 விஷயந்தான். வாங்குறவன் ஏமாற்றப்படுவான். ஏன்னா நம்ம ஏமாத்துறோம். ஒருத்தன் கொடுக்குறான், அருவியாக கொட்டுது அப்படின்றதுக்காக அந்த அருவித்தண்ணி நம்ம எடுத்து குடிக்க முடியாது. நம்ம தாகம் இருந்தால் தானே குடிக்கணும். தாகமே இல்லாமல் உங்கள் வீட்டில் பானை இருக்கும், உங்கள் வீட்டில் தண்ணி இருக்குது, அதை எடுத்து குடிக்க நீங்கள் குடிக்காமல் அருவியில் தண்ணி போது நான் குடிக்கிறேன் அப்படின்றது நல்லதில்லை. அது வேறு எவனுக்காவது தண்ணி குடிநீராக பயன்படும். அது கடலில் கலக்கணும்னு விதினா அது கடலில் கலந்து போட்டோம். நம்ம அந்த தப்பை பண்ணக்கூடாது. 2வது இவருக்கு என்னென்னா, அந்த ராதா இன்ஜினியரிங் ஒர்க்ஸ், அவர் பேர் ஞாபகம் இல்லை, வெங்கடேசன் அவர் பேர், திரு வெங்கடேசன் அவர்கள். இது எனக்கு அவர் யாரும் தெரியாது. ஒரு வாட்டி நான் பார்த்துருக்கேன், ஏதோ ஒரு மீட்டிங்கில் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் எங்கள் ஜாதி சங்கம் மீட்டிங் எதுக்குமே போகக்கூடாது முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா நான் அந்த கவிஞர்
வண்ணதாசன் ஒருத்தர் உண்டு எங்கள் கம்யூனிட்டியில். அவரும் நானும் ஒரு சிறப்பு விருந்தாலும் கூப்பிட்டு 5 மணிலேருந்து உட்கார வச்சு 8:50 என்னை கூப்பிட்டு நான் பேசும்போது 10 பேர் தாங்க. உலக புகழ்பெற்ற கவிஞர் கண்ணதாசன் கல்யாண்ஜி என்கின்ற வண்ணதாசன் பேசும்போது 2 பேர் 3 பேர் இருந்தாங்க. அதில் 2 பேரும் வந்து சாப்பாடுக்காகவோ இதுக்கோ வெயிட் பண்ணிட்டு தான் போல் இருக்கு. இது முடிச்சா தான் சாப்பாடு போடுவாங்கன்ட்டு. அங்கே சாப்பாடு பந்திலாம் முடிஞ்சு போச்சு அதுக்குள்ளே. அது தெரியாமல் ஏதோ வந்து உட்காந்துதான் போல் இருக்குது, முடிச்சு தான் நம்ம போடுவாங்கன்ற எண்ணத்தில். அதுக்கப்புறம் நான் எதுக்குமே போடல. அந்த ஃபங்க்ஷன் நான் பார்த்தது. அவரும் வந்து சிரமப்படுவார். இது போல் வந்து தகுதி இல்லாத ஆட்களுக்கு நம்ம பணம் போகுது அப்படின்னு சொன்னால் அது வந்து பணத்தை கொடுக்கக்கூடிய மகாலட்சுமிக்கு மிகப்பெரிய கோபத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். ஸோ அந்த தவறை யாருமே பண்ணக்கூடாது. நம்ம பணம் நியாயமாக சம்பாதிச்சிருக்கோம், நம்ம சங்கடப்பட்டு சம்பாதிச்சிருக்கோம், கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்கோம், உழைச்சி சம்பாதிச்சிருக்கணும் போது அது டிசர்விங் பீப்புளுக்கு தான் அந்த பணம் போகணும். ஸோ அவங்களும் வந்து ஒரு அளவுக்கு மேலே ஓவர் க்ரோத்னால இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற மெக்கானிசம் அவங்கள்ட்ட இல்லை. ஸோ இது வருத்தத்துக்குரிய விஷயம். இந்த இடத்துல தான் நம்ம வந்து கொஞ்சம் பெட்டராக ப்ளே பண்ணணும். மகாலட்சுமிக்கு பிடிக்காத இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணாதீர்கள். உங்கள் பணம் ₹1 கூட சரியான விஷயத்திற்காக, சரியான இடத்துல, சரியான ஆட்களுக்காக, சரியான முறையில் செலவு பண்ணப்படணும். அதில் நீங்கள் எங்கேயாவது முறை தவறுனீங்கன்னா அதற்கான விலை, மிகப்பெரிய விலையை நீங்கள் கொடுக்க வேண்டும். அதுக்காக மிகப்பெரிய விலையை நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். அதுக்கு நிர்வாகம் பொறுப்பல்ல. இதுக்கு என்ன சொக்கலிங்கம் தீர்வுனா, நான் இப்போ ஒரு கதையை சொல்கிறேன். ஒரு கல்லூரி செம்ம ஸ்மார்ட்டான ஒரு ப்ரொஃபஸர். அவர் வந்து சின்ன வயசே நிறைய பட்டப்படிப்புக்கெல்லாம் முடித்தார். 29 வயசு. அவரை பார்த்தாலே எல்லாருக்குமே பிடிக்கும். அவர் ரொம்ப சீரியஸாக வந்து ஒரு கிளாஸ் எடுத்துகிட்ருக்கார். கிளாஸ் முடியும்னு 1/2 hour இருக்குது. இப்போ ஒரு 100 பேர் கிளாஸ் இருக்கானா அதில் ஒரு 4 பேர் படிக்காதவர் இருப்பான் இல்லையா? ஏதாவது அவனுக்கு எழுத பிடிக்காது, கேட்க பிடிக்காது, பார்க்க பிடிக்காது, ஏதாவது ஒரு கிறுக்குத்தனம் பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா? அதுபோல் ஒருத்தர் என்ன பண்ணுறான், அவர் சீரியஸாக கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது விசில் அடிச்சிட்டான். ஆசிரியர் பார்க்குறாரு. அவர் எதுவுமே யார் விசில் அடித்தாங்க அதெல்லாம் ஒன்றுமே கேட்கல, ஒரு வார்த்தை கூட கேட்கல. அவர் உடனே இன்றைக்கி வந்து கிளாஸ் முடிஞ்சது, ஆனால் இன்னொரு 1/2 hour நமக்கு இருக்குது. அதனால் என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன், உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரெண்டாவது வந்து அதை விட ரொம்ப முக்கியமானது, நான் வந்து ஏன் இதை சொல்கிறேன்றது வந்து உங்களுக்கு பின்னாடி புரியும் அப்படின்னு சொல்லி அவர் சம்பவத்தை சொல்ல ஆரம்பிப்பார். ஒரு 6 மாதங்களுக்கு முன்னாடி அடுத்த நாள் நான் ஒரு மிக முக்கியமான பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணணுன்ற இடத்துல அந்த நல்லபடியாக முடியணுன்ற ஒரு ப்ரெஷரில் எனக்கு தூக்கம் வரல. பொதுவாக ஏதாவது நாளைக்கு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குன்னா யாருக்கும் தூக்கம் வராது. அதை நினைத்து திரும்பி திரும்பி படுப்போம், போர்வை இழுத்து படுப்போம், போர்வையை தூக்கி போடுவோம், போது காதில் போற்றி படுப்போம், தூக்கம் வராது. அது போல் நிலைமையில் நான் இருந்தேன். அப்போது திடீர்னு நான் ஆண்டாள் சொக்கலிங்கம் வீடியோ பார்த்துருக்கேன். அவர் என்ன சொல்லுவார்னா, எப்போதுமே பெட்ரோலை வந்து டேங்க் ஃபில் பண்ணி விடணும் வண்டியில் அப்படின்னு சொல்லுவார். அதனால் நான் உடனே என்ன பண்ணேன், நம்ம இன்றைக்கி வந்து அவசரமாக வந்தப்போ அதை நம்ம ஃபில் பண்ணல, சரி தூக்கம் தான் வரலையே, வண்டி எடுத்துகிட்டு பெட்ரோல் பங்க்கு போயிட்டு ஃபில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நான் போனேன். எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. சரி ஒரு ரிலாக்ஸ்டாக போயிட்டு வந்த மாதிரி ஆச்சுனுக்காக நான் போனேன். யாருமே கிடையாது. ஆனால் நான் பெட்ரோல் போட்டு திரும்பும்போது அந்த பெட்ரோல் பங்கு ஆப்போசிட்டில் ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் கம் பஸ் ஸ்டாண்டில் வந்து ஒரு அழகான ஒரு பெண்மணி நின்றுட்டு இருந்தாங்க. உடனே நான் வந்து திரும்பி கேட்டேன். அவங்கள பார்த்தா தப்பானவங்க மாதிரி தெரியல. நான் கேட்டேன், ஏன்னா அவர் வந்து சைக்காலஜி ப்ரொஃபஸர். அவர் அதனால் அந்த 28 வயசு மனிதர். உடனே மேடம் நான் எதாவது ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்டேன். சார் ரொம்ப நன்றி சார், நான் ஒரு ஆட்டோவில் வந்தேன் சார், ஆட்டோ வந்து ஒரு சின்ன ஒரு விபத்து ஆகிடுச்சு, அதனால் அவர் வந்து ஓரமாக விட்டுட்டு அவர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கார் சார், போய் வண்டி அனுப்புகிறேன், 2 மணி நேரம் ஆச்சு, வண்டி வரல, நான் வீட்டுக்கு போகணும் சார், நாளைக்கு எனக்கு முக்கியமான ப்ரெசன்டேஷன் எனக்கு இருக்குன்னு. உங்களுக்கு இருக்கா? எனக்கும் இருக்குது அப்படின்னோடனே ஓகே சரி, நான் எனக்கு ப்ரெசன்டேஷனோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும் எனக்கு, உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குது, அப்போ என் கூட வாங்க வண்டியிலன்னொடனே நான் அவங்கள வண்டியில் கூப்பிட்டு போய் அவங்க வீட்டில் ட்ராப் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு முன்னாடி சார் போனால் இப்போ கொஞ்சம் டயர்டாக இருக்கும், தூக்கம் வரும், இந்த காஃபி ஷாப்பில் மட்டும் ஒரு காஃபி சாப்பிட்டு போயிடலாமா அப்படின்னோடனே அது மிட் நைட் காஃபி ஷாப்பு, அதில் சாப்பிட்டுட்டு அதுக்கு பில்லு நான் பே பண்ணுறேன்னு அந்த அம்மா சொன்னாங்க. இல்லை நான் பே பண்ணுறேன்னு நான் தான் பே பண்ணேன். அப்புறம் நாங்கள் 2 பேரும் ஃபோன் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் அந்த அம்மா வந்து வீட்டில் இறக்கி விட்டுட்டேன்.
அவங்க வந்து உடனே வந்து ஒரு வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சு இது உங்களுக்காக தான் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த ஸ்டேட்டஸை பார்க்க சொன்னாங்க. உடனே நான் பார்த்தேன். உடனே அவங்களுக்காக நான் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சேன். அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நெருக்க வந்து 2 பேரும் ஒரு நேரத்தில் வந்து ஒரே நேரத்தில் 2 பேரும் நான் உன்னை காதலிக்கின்றேன், அவளும் அந்த அம்மாவும் நான் உன்னை காதலிக்கிறேன் நானும் வந்து சொன்னோம். ரொம்ப மகிழ்ச்சியான தருணம். அப்போ வந்து அப்போ தான் வந்து அந்த லவ் முற்றி போன நேரத்தில் தான் வந்து ஃபேமிலி பற்றிலாம் கேட்கும்போது நான் இப்போ என் ஃபேமிலி பற்றிலாம் சொல்ல. அது வரைக்கும் நாங்கள் ஃபேமிலி பற்றி பேசல, அவங்களும் ஃபேமிலி பற்றி பேசலை. அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் அந்த காலேஜில் ஒர்க் பண்ணுறீங்க, சூப்பர் சூப்பர் அப்படின்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சி ஆகிட்டாங்க. அப்படியே முகமே மலர்ந்து போச்சு. அப்புறம் ஏன் இவ்வளோ பிரைட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்கள் காலேஜ் ஆன இல்லை எனக்கு ஒரு தம்பி உண்டு, சொந்த தம்பி, அவன் அந்த காலேஜ் தான் படிக்கிறான் அப்படின்னு சொன்னோடனே, அப்படியா எந்த கிளாஸா, அப்படியா அவன் அந்த கிளாஸ்க்கு நான் எடுப்பேன் போயிட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ நீ பேர் சொல்லு, மச்சான் பேரை சொல்லுன்னா, அது மட்டும் நான் சொல்ல மாட்டேன். அப்போ நான் எப்படி கண்டுபிடிக்கிறது, அது சஸ்பென்ஸ். ஆனால் ஒரு விஷயப்பட்ட ஒரு க்ளூ மட்டும் தரேன், அவன் நல்லா விசிலடிப்பான் அப்படின்னு அந்த பொண்ணை சொல்லுவாள். பொண்ணு சொன்னதை வந்து இவர் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் சொன்ன உடனே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கிளாஸ் இருக்கவங்க வந்து அந்த விசிலடித்த பையனை திரும்பி பார்க்குறாங்க. எல்லாருமே ஆட்டோமேட்டிக்காக. உடனே ப்ரொஃபஸர் வந்து யார் விசிலடிச்சான்னு சொல்லிட்டு அவனை எழுப்பி, தம்பி நான் பிஹெச்டி வாங்கியிருக்கேன், பட்டம் வாங்கியிருக்கேன், அது வந்து துட்டு கொடுத்து வாங்கினதில்லை, இட்ஸ் ஆல் சைக்காலஜி, இட்ஸ் ஆல் அபவுட் ஹியூமன் பிஹேவியர். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவனை தனியாக கூப்பிட்டு போய் அட்வைஸ் பண்ணதாக அந்த அட்வைஸ் பண்ணுவார். அந்த கதையை முடிஞ்சிடும். இதுதான் ஸ்மார்ட்னஸ். அவன் அந்த பையனை அடிக்கலை. அந்த பையன் யாருன்னு கண்டுபிடிக்கணும். பசங்க ஆப்வியஸ்லி ஸ்கூல்லையோ காலேஜில் தப்பு பண்ணவங்களோ எந்த பையனும் விட்டு கொடுக்க போகிறல, எந்த பொண்ணும் விட்டு கொடுக்க போகிறல கிளாஸ்மேட்ஸு. அப்படின்னும்போது அவங்கள ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஒரு கதைக்குள்ளே கொண்டு போய் ட்ராவல் பண்ண வச்சு, அந்த பொண்ணு என் தம்பி நல்லா விசாரிப்பான் அப்படின்னு சொன்னோடனே ஆட்டோமேட்டிக்காக ஐயோ ப்ரொஃபஸரோட மச்சான் அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கி எல்லாருமே அவனை நோக்கி திரும்ப பார்க்க வச்சார். பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஹியூமன் பிஹேவியர், அதுதான் சப்ஜெக்ட். அப்போ அதோட அடியில் என்ன ஓடுது, ஸ்மார்ட்னஸ். அந்த ஸ்மார்ட்னஸ் இருந்ததுன்னா நீங்கள் ஏமாற மாட்டீர்கள். இந்த ஸ்மார்ட்னஸ் இருந்ததுன்னா மகாலட்சுமி உங்கள் மேலே கோவம் வராது. பி ஸ்மார்ட். எனக்கு ரொம்ப பிடிச்ச, ரொம்ப ஆத்மார்த்தமாக பிடிச்ச ஒரு விஷயமாக இந்த கதையை நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பணிவுக்கு இந்த ஆண்டாளுக்கு நரசிம்முக்கு என் மனமார்ந்த நன்றி. மீண்டும் நாளை இரவு சந்திப்போம். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வானதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஸ்ரீராம் ஜெயம், ஸ்ரீராம் ஜெயம்.